டே புருஸ்லி அண்ணே, இந்த பில்டிங் அஸ்திவாரம் போட்டதுலேருந்து ஃபாலோ பண்ணி அந்த ஓனர் காலில் விழுந்து இந்த கான்ட்ராக்டை பிடிச்சிருக்கேன்டா. எதையாவது மட்ட பெயிண்ட கலந்தாவது என் கல்யாணத்தை நடத்தணும்டா. சூப்பர் ஐடியாண்ணே, நம்ம வேலையை காட்டிடுவோம். ஏன் கருவையா, அப்படியே நீயும் ஒரு பார்வை பார்த்துடுறா. என்ன பண்றா? என்னண்ணே குறுக்க வந்துக்கிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே, நேத்து லாரியில பொருள் இருக்க போனோம்ல. ஆமா, அங்க ஒன்னு தொலைச்சிட்டேனே. செல்லகில தொலைச்சிட்டியா? இல்ல என்ன சம்பள காசு எதுவும் தொலைச்சிட்டியா? இல்லடா. வேற என்னடா தொலைச்ச? என் மனசு தொலைச்சிட்டேனே. ஓஹோ, ஐ சி. லவ்? ஆமாண்ணே. அண்ணே, அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்க ஒரு ஐடியா கொடுண்ணே. என்னையும் கேட்காதவன் கேட்ட. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு காலேஜுக்கு பைக்ல போற மாதிரி தான் தெரியுது. ஆமாண்ணே. நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம், வீட்டுல போய் பெட்ரோலை திருடிறோம். காலையில அவ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவா, பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றும். வண்டியை ஸ்டாண்ட போட்டு டடக்கு டடக்குன்னு மிதிப்பா. அப்பதான் நீ உள்ள வரணும். என்னங்க பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னுச்சான்னு நீ கேட்கணும். அவளும் ஆமாங்க, நான் வேணா பெட்ரோல் வாங்கிட்டு வருவான்னு கேட்கணும். இல்லங்க உங்க வேலையை பாருங்க, நான் அப்படியே பெட்ரோல் பங்கு உருட்டிட்டு போறேன்டுவா. அப்பதான் நீ ஒரு பொய் சொல்லணும். பெட்ரோல் பங்கு இங்க இருந்து 5 கிலோமீட்டர் போகணும். அவ வாட்ச பாப்பா, உன்ன பாப்பா. காலேஜுக்கு போக டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களான்னு கேப்பா. நீ பெட்ரோல் வாங்க ஓடணும். சரி. அவளும் பின்னாடியே ஓடி வந்து காசை கொடுப்பா. நீ வாங்க கூடாது, அவளும் கையை பிடிச்சு திணிப்பா. அப்படி இப்படின்னு 2 பேரும் கையும் டச் ஆயிரும். ஆமாண்ணே. பத்திக்கிட்டு எரியும்டா. என்னதுண்ணே? காதல் தீடா முட்டாள். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கண்ணே. நீ நிரூபிச்சிட்ட. வாண்ணே, இப்பவே போய் பெட்ரோல் எடுத்துருவா. இருடா தம்பி, ரொம்ப சூடாரிக்கோ. இப்ப போனா மாட்டிக்குவோம்டா. ராத்திரிக்கு போலாம். இப்ப போய் ஓனரை பார்க்கலாம் வா. மேடம் மேடம் மேடம், டேய் வீடு திறந்துருந்தா உள்ள வந்துருவியா? வெளிய நின்னு பேசுறேன். சரி மேடம், நான் டயானா காஸ்மெட்டிக் சென்டர்ல இருந்து வரேன் மேடம். எங்க கம்பெனியோட 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த 3 பொருளும் முற்றிலும் இலவசம். முதல்ல இதை பிடிங்க. அது போக உங்களை மாதிரி அழகான 100 பெண்களை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து அதுல 10 பேர்ல உங்க பேரு முதல்ல வந்தா 10,000 ரூபாய் பொருளை வெறும் 1000 ரூபாய்க்கு நாங்க தரோம் மேடம். தப்புன்னு உங்க போன் நம்பர் அட்ரஸையும் சொல்லுங்க. தம்பி 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 சார் சார் அப்பா மேடம் நான் போன் நம்பர் நீ மட்டும் போ. வாங்குறேன் சார். இல்ல சார் சார் போன் நம்பர் மட்டும் சார். தம்பி சத்தியமா எனக்கு சோறாக்க தெரியாது இல்ல சார், தம்பி. மேடம் ரொம்ப இந்த வயசான காலத்துல தனியா சோறாக்கி சாப்பிடுறது இருக்கே, அது நரக வாழ்க்கை தம்பி. உன் கால்ல கூட உழுவுறேன் மேடம் ரொம்ப அழகா இருக்காங்க. நான் சொன்னதை கேட்டா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்காங்க. சார் 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 போடாங்கறே போடா. ஏண்டா 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்தவன் வீடு என்ன வாசல் என்ன விசாரிச்சு வீடு பார்க்க மாட்டியா? ஏற்கனவே இவ வாழ்க்கையில மண்ணாளி போட்டுட்ட. அங்க ஒருத்தனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடியந்தா இங்க ஊரே பிரச்சனையா இருக்கு. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இதான் நீ வீடு பார்த்த லட்சணமா? ஏமா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் கல்யாணத்தை பத்தியே பேசி பேசி எல்லாரோட நிம்மதியும் கெடுப்பீங்க? இனிமே என் கல்யாணத்தை பத்தியே பேச வேணாம். எனக்கு கல்யாணமே வேணாம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறானே? ஏய் விடுறி, இங்க பாருடி. படிக்க போன இடத்துல படிச்சமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கிட்ட பேசினா இவங்கிட்ட பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, குடும்பத்தோட எல்லாருக்கும் மருந்து வச்சு கொண்டுட்டு நானும் மருந்தை குடிச்சு செத்து போயிரும் பாத்துக்க. புரியுதாடி? சரிம்மா, இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணே, ஆள் பாத்துக்கண்ணே. யாரா வந்தா சிக்னல் கொடு. அப்பாடா, வீட்டுல யாருமே இல்லை. என்ன வண்டி முழுக்கட்டின்னு இருக்கு? என்ன வயரும் காணா ஒன்னும் காணா. எந்த வயரை பிடிங்கி எப்படி என் காதல் கணேசனை நான் கொடுக்க போறேன்? என்ன பையா பீகாரா? தஞ்சாவூர்ண்ணே. நம்ம ஊர் தானா? ஆமாண்ணே. ஓடிடுண்ணே. ஐயோ நெஞ்சு வலிக்குதே.
பையன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். திருடனா? அப்ப நான் போலீஸ் போன் பண்ணிட்டா? எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐ இருக்காரு, நான் ஆமா, சொல்றேன். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஏங்க என்ன எல்லாம் நீங்க எங்கேயும் பாத்துக்க முடியாதுங்க. ஏய், நான் துபாயில உங்க பெரிய அப்பா பில்டர். மேல நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே கிடந்தா நீ வாடி முதல்ல அதை போய் பாப்போம். சார், இத புடிங்க. இது வாடகை காசு. கோலமே போடாத வீட்டுக்கு மொரவாசல். அடுத்தது ஈபி காசு. எங்க கிட்ட 13 ரூபா வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு வெறும் 2 ரூபா கட்டுறீங்களே, இந்தாங்க. நான் எங்க ஏத்துனேன்? அரசாங்கம்லாம் ஏத்துது. அப்ப நீங்க ஏத்தல. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஊரே அதை தான் செய்யுது. என்னடா சில்லறையா கொடுத்துக்கிட்டு? இடியாப்பம் வாங்குறவங்க சில்லறை தருவாங்க, அப்புறம் செக்கா தருவாங்க. நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பெயிண்ட் அடிக்கிற, இடியாப்பம் விற்கிற, பால் போடுற, பேப்பர் போடுற, கண்ட வேலையை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை உருப்படியா செய்யலாம்ல. எனக்கு ஆசை தான். நல்லா படிச்சிருந்தா ஒரு வேலை செய்யலாம். இந்த மரமணி தான் படிப்பே ஏறலையே. சின்ன வயசுலேருந்து எங்கள் சித்தி வீட்டில் வளர்ந்தேன். அவங்க பிள்ளைய மட்டும் நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. என்னைய மட்டும் டீக்கெட்டில் வேலை செய்ய வச்சாங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் எச்சியலசு பையனை கிண்டல் பண்ணாங்க. கேட்க கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதான் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என்னைய மாதிரி சைக்கிளில் தொழில் ஆரம்பித்தவன் தான் தொழிலதிபராக இருக்கான். நானும் தொழிலதிபராக ஆவேன். ஷோரூம்பு கட்டுவேன் ஓனர். ஓகே கருவாயா, நீ சொல்றதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஆனா கேட்க சந்தோஷமா இருக்குடா. நீ நல்லா வருவடா. நல்லா உங்க ஆசீர்வாதம் அப்படியே ஆகட்டும். வரட்டா? இடியாப்பம் புட்டு வடகரியே.